FTFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூக்கி திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். கணேஷ் சந்திரா இயக்கத்துல விஜய் ஆண்டனியுடைய தயாரிப்புல அஜய் திஷான் மற்றும் தனுஷாவுடைய நடிப்புல உருவாயிருக்கிற இந்த பூக்கி திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தாறுமாறா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். குறிப்பா 2K கிட்ஸுக்கு இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் மூட கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அஜய் திஷானுடைய கேரியர்ல இது ரொம்பவே ஒரு முக்கியமான படமா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னாக்க, எப்படி பிரதீப் ரங்கநாதன் 2K கிட்ஸுடைய ஒட்டுமொத்த ரசிகர்கள் பட்டாளத்தையுமே தன்னுடைய கைகளில் வச்சிருக்காரோ, அதற்கு போட்டியாக இப்போது இவர் நடிக்கக்கூடிய இந்த பூக்கி திரைப்படம் மூலமா மிகப்பெரிய ஒரு 2K ரசிகர்கள் பட்டாளத்தையே அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த திரைப்படத்துடைய பெயர் பூக்கி அப்படிங்கும் போதே இது என்னவா இருக்கும், எதுக்கு பூக்கின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சரி கூகுள் பண்ணி பார்ப்போம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தா அப்பதான் தெரியுது பூக்கிங்கிறதுமே ஒரு 2K கிட்டோட ஒரு கோடிங் வேர்டு அப்படிங்கிறது. நம்மெல்லாம் 80s கிட் அப்படிங்கிறதுனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஃப்ளோவுக்கு நம்மளால போக முடியாது இல்லையா. ஸோ பூக்கி அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு எதன் மீது நம்ம ரொம்ப அன்பு செலுத்துறோமோ அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அது வந்து மனிதர்களா இருக்கலாம், இல்ல பெட்ட அனிமல்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பூக்கி அப்படின்னா நான் வந்து அதிகமா அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறது தான் அதுக்கான டேர்ம். சரி, இது என்னடா அது பூக்கி அப்படிங்கிறானுங்க, சரி இது படம் என்ன நல்ல படமா இல்ல இது ஏதாவது உப்மா படமா அப்படின்ற சந்தேகத்துல யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த க்ரூ லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த படத்தை தயாரிச்சது விஜய் ஆண்டனி, பிளஸ் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சது விஜய் ஆண்டனி அப்படின்னு. சரி அப்பனா விஜய் ஆண்டனி படம்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு, ஏன்னா விஜய் ஆண்டனியுடைய தயாரிப்பா இருக்கட்டும் இல்ல அவரோட நடிப்பா இருக்கட்டும் ரொம்பவே செலக்டிவா ரொம்பவே பிக்கியான சில கதாபாத்திரங்கள்ல தான் அவர் நடிக்கிறாரும் கூட. ஸோ அதனால இந்த படத்தை போய் பார்த்தோம். இந்த திரைப்படத்துடைய துவக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையில தான் துவங்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது லவ்வர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய அந்த உரையாடல் தான், அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா முற்றி 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 ஹீரோ வந்து ரொம்ப ஹைப்பர் டென்ஷன்ல போயிடுறாரு. ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சடனா ஒரு கார் வந்து இவங்க காரோட மிரரை அடிச்சு உடைச்சிட்டு நிக்காம போயிடுறாங்க. அதுல ரொம்பவே கடுப்பான ஹீரோ காரை வேகமா ஓட்டிட்டு போய் அந்த காருக்கு முன்னாடி நிப்பாட்டி அவங்க கூட பயங்கரமா ரோட்ல சண்டை போடுறாங்க. அந்த சண்டை முற்றி கைகலப்பா அது மாறுது. நம்ம ஊர்ல தான் ரோட்ல சண்டை போட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டைக்கு நடுவே கதாநாயகி உள்ள வந்து தயவு செய்து சண்டை நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு கத்துறாங்க. ஆனா அவரு சண்டையை நிறுத்துறதா இல்ல, ஓங்கி செவில்லையே ஹீரோயின் வந்து ஹீரோ கன்னத்துல அரைகிறாங்க. அரைஞ்ச உடனே ஹீரோக்கு வந்து ஒரு ஜர்க்காயி ஷாக் ஆயிட்டு திரும்ப அவங்களும் ஓங்கி ஒரு செவில்லே ஒரு அறை விடுறாங்க ஹீரோயின். ஸோ இது நம்ம ஊர்ல இருக்க நியூஸ் சேனல்ஸ் தான் உங்களுக்கு தெரியும்ல, என்ன நடந்துச்சோ அந்த மேட்டரை விட்டுட்டாங்க. அதாவது ரெண்டு காரு இடிச்சுக்கிட்ட அந்த சண்டையை மறந்து அவங்க போயிட்டாங்க. காதலர்கள் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டாங்க. அவங்க லவ் ஃபெயிலியர் வந்து உலகம் ஃபுல்லா, அதாவது எல்லா சோசியல் மீடியாலையும் அந்த வீடியோ வைரலா சர்க்குலேட் ஆகுது, எல்லா டிவி சேனல்ஸ்லயும் அது வருது. ஸோ இதுல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. வெளியில அவங்க ரெண்டு பேராலையுமே தலை காட்ட முடியல. எங்க போனாலும் ஓ நீங்க தான் அந்த வைரல் கப்பல்ஸா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள வந்து சுத்து போட்டுறாங்க. இதுல ஹீரோயின் வந்து ரொம்பவே ஒரு மன இறுக்கத்துக்கு ஆளாகி அவங்க போய் ஒரு சைக்காலஜிஸ்ட போய் கன்சல்ட் பண்றாங்க. ஹீரோ வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறாரு. ஸோ இப்படியாக கதை நகருது. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றாங்களா இல்லையா? என்னடா இது, எல்லா திரைப்படம் போல இது ஒரு சாதாரண திரைப்படம் தானே, இதுக்கு எதுக்குடா இவ்வளவு பில்டப் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எல்லா திரைப்படமுமான ஒரு கதை தாங்க. ஆனா இந்த திரைப்படத்துடைய ஸ்கிரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து முழுக்க முழுக்க 2K கிட்ஸ் எப்படி எடுத்தா என்ன சொன்னா பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கா ப்ளூ பிரிண்ட் போட்டு சினிமா எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட்ல தான் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் இயக்கியிருக்காரு. குறிப்பா விஜய் ஆண்டனியுடைய நீண்ட இடைவேளைக்கு பிறகு அவருடைய குரல்ல அவருடைய மியூசிக்ல கேட்ட எல்லா பாடல்களுமே ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்துச்சு. எனக்கு என்னவோ திரும்ப சுக்ரன் படத்துக்கு போனது மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டாரு விஜய் ஆண்டனி. அதுலயும் இந்த லவ் ஃபெயிலியரு, லவ் பிரேக்கப் இப்படின்னு சொல்லி பல சாங் அவர் போட்டிருந்தாலும் நம்ம பேச்சு மொழியில இருக்கிற ஒரு வார்த்தைகளையே மியூசிக்கா மாத்தி
அதை ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்துல. இந்த படத்துடைய பாசிட்டிவ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த படத்துடைய நெகட்டிவா நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன ஸ்பீடுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே ஒரு கலகலப்பா ஒரு மாதிரி ஜாலியா போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படியே ஒரு கதைக்குள்ள போறாங்க. அதாவது இந்த படம் வந்து எதனால இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பையனோட ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா போயிட்டாங்க. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப தொய்வா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தில் நடிச்ச பாண்டியராஜனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது. அதாவது இவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்ற ரோல் வந்து காமிச்சிருக்காங்க. பட் இன்னமுமே அதை கொஞ்சம் அழுத்தமா பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி நகருது, அந்த வாழ்க்கை முறை என்ன, 2K கிட்ஸ் வந்து எதை பத்தியும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையில இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அடிக்காம ஒரு சட்டிலான அவருடைய லைஃப் ஸ்டைல் மூலியமாவும் அவங்க வந்து நம்மளுடைய வாட் யூ ஆர் டிசர்விங்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம என்னவா ஆக போறோம்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டெஸ்டினியை ஃபிக்ஸ் பண்ணாம ஒரு இளைஞர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர். ஒட்டு மொத்தத்துல பூக்கி திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, இது ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் திரைப்படம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற இந்த கேப்பை சரியா படக்குழு யூஸ் பண்ணதுனால கண்டிப்பா திரையரங்கம் முழுக்க இந்த படத்திற்கான ஆதரவு அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு பூக்கி திரைப்படத்துடைய ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.